கிறிஸ்மஸ் டைமில் செய்யக்கூடிய ரெசிபீஸ் எல்லாமே நான் வந்து டைரியில் பின்னாடி நான் எழுதி வச்சுருப்பேன். நான் வழக்கமாக செய்யக்கூடியதை. ஏதாவது புதுசாக நான் செய்கிறத கூட நான் அதில் லாஸ்ட்டாட்டு எழுதிட்டே இருப்பேன். அதை பார்த்து நான் வந்து என்னெல்லாம் அந்த கிறிஸ்மஸ்க்கு செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவேன். என்னதான் யூடியூப்பில் நானே வீடியோஸ் போட்டாலும் அம்மா ரெசிபீஸ் எல்லாமே அந்த டைரியை பார்த்து அதில் எழுதியிருக்கிறத பார்த்து தான் நான் செய்கிறது. அதில் சீடன்னு போட்டிருந்துச்சுன்னா அதில் ஒரு 4 இன்கிரியன்ட்ஸ் பார்த்தாலே ஓ இவ்வளோ தான் நமக்கு வேணும் அப்படின்ட்டு டக்குன்னு ஒன்று இன்கிரியன்ட்ஸ் எடுத்து செய்கிறது. என்னென்ன ரெசிபீஸ்லாம் நான் இப்போ வச்சுருக்கணும் இதில் எல்லாத்துக்கும் இன்க்ரீடியன்ட்ஸும் டைரியில் எழுதி வச்சுருப்பேன். இதை பார்த்தாலே தெரியும் நமக்கு என்னெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு வாங்கணும் அதை மாதிரி. இதை மாதிரி நம்ம டைரியில் பின்னாடி எழுதி வச்சாச்சுன்னா நமக்கு டக்குன்னு எல்லாமே வாங்கிக்கலாம். ஏதாவது செய்யும்போது டக்குன்னு அந்த ரெசிபியை பார்த்துட்டு உடனே நான் வந்து அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து அதே மாதிரி செய்வேன் நான். இது வந்து ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க் யூ.